வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். பார்த்துலன் சிஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அதாவது என்னன்னா நம்மளுக்கு மெயினாக அந்த ஒரு வல்வல் ரீஜனில் வர ஒரு ஸ்வெல்லிங். ஸோ இது ரொம்ப ரெக்கரண்ட்டாக நிறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இது ரொம்ப ஒரு லைஃப் ஸ்டைல் இஷ்யூவாகவே பெயின் அதிகமாக கொடுத்துக்கிட்டு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வெல்லிங்காகவே இருக்கும். ஸோ இது எதனால் வருது, இதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் என்ன நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பார்த்துலன்ஸ் கிளாண்டுங்கிறது எல்லா விமனுக்கும் அந்த வல்வல் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த ஒரு ரொம்ப முக்கியமாக செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பொழுது ஃப்ளூயிட் செக்ரீஷன்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த கிளாண்ட் தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லா கிளாண்டுக்குமே இருக்கிற மாதிரி அந்த ஒரு மவுத் ஆஃப் த கிளாண்ட் சம்டைம்ஸ் ஒரு இன்ஃபெக்ட் ஆகலாம், இல்லைனா நம்மளுக்கு ஒரு இன்ஜுரியில் அந்த மவுத் ஆஃப் த கிளாண்ட் அப்ஸ்ட்ரக்ட் ஆகலாம். ஸோ அது அடைச்சு போகும்பொழுது அந்த பார்த்துலன் கிளாண்டில் ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகிறது காமனாக இருக்கும். இதுதான் நம்ம ஒரு பார்த்துலன் சிஸ்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இது இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு பார்த்துலன்ஸ் ஆப்சஸாக நம்மளுக்கு அது மாறுது. ஸோ எப்போ இது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும்னா, இந்த ஒரு ஆப்சஸாக இது இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரும். ஸோ மோஸ்ட்டாக ஃபீவர் வரும், அண்ட் எக்ஸசிவ் பெயினாக இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளால் காமனாக பார்த்தீங்கன்னா யாராலையும் நடக்கக்கூட முடியாது. எஸ்பெஷலி பீரியட் முடிச்சதுக்கு அப்புறமா இது காமனாக நிறைய பேருக்கு ரெக்கர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பேட் வைக்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக நிறைய விமன் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இது ரெக்கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்சஸாக அது நம்மளுக்கு அந்த ஒரு கிளாண்டு திரும்ப திரும்ப இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இனிஷியலாக நம்ம ஒரு ஸ்டார்ட் வித் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அப்புறம் பெயின் கில்லர்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் சிட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது நான் ஒரு வெதப்பான தண்ணியில் பீட்டடின் சொல்யூஷனை போட்டு அதில் நம்ம உட்காரும்பொழுது நம்மளுக்கு அது ஒரு காமனாக நம்மளுக்கு அது ஈஸியாக நம்மளுக்கு ஒரு பெயின் ரிலீஃப் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம இனிஷியலாக ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கும் இதை நம்மளால் செய்ய முடியும். பட் இது திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தது அப்படின்னா இது ஒரு நிரந்தர தீர்வு என்னன்னா, அது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று நம்ம ஐஎன்டி அப்படிங்கிற மாதிரி வி வில் டூ ஒரு இன்செஷன் போட்டு நம்ம அந்த ஆப்சஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அதுக்கும் மேலே ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் மார்சுப்பலைசேஷன் அந்த சிஸ்ட் வாலை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அது திரும்ப திரும்ப இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறையவே நம்மளுக்கு சான்ஸ் இருக்கும். இல்லை ஒரு காலகட்டத்தில் ரொம்ப இது நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா சம்டைம்ஸ் அந்த பார்த்துலன் கிளாண்டையை கூட நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வல்வல் ரீஜனில் நம்மளுக்கு அந்த ஒரு இடத்துல ஒரு திரும்ப திரும்ப கட்டி வரும். எதனால் வருது இந்த கட்டி டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குமே தவிர இதுதான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அது தெரியாது. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் கூட நீங்கள் அதை காமிக்காமல் மாதம் அந்த ஒரு கஷ்டத்தில் சஃபர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இது ஒரு பார்த்துலன்ஸ் ஆப்சஸாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம், அந்த மாதிரி ஒரு கட்டி இருந்ததுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இதுதான் பார்த்துலன்ஸ் சிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு நிரந்தர தீர்வுக்கு நிறைய சர்ஜிக்கல் மேனோவர்ஸ்லாம் இருக்குது. அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும்.